வணக்கம் மக்களே, படப்பையில் தான் மெயின் ரோட்டில் நின்றுட்டுருக்கோம். இது நேராக போனால் வண்டலூர் போயிடும். மன்னிவாக்கம் வண்டலூர் போயிடும். ரைட் எடுத்தால் ஆதனூர் போயிடும். லெஃப்ட் எடுத்தால் முடிச்சூர் ரோடு போயிடலாம். இந்த பக்கம் நேராக போனால் உரகடம் போயிடலாம். உரகடம் வாலாஜாபாத்தெல்லாம் போயிடலாம். உரகடத்துலேருந்து ரைட் எடுத்தால் ஸ்ரீபெரும்புத்தூர், லெஃப்ட் எடுத்தால் சிங்கப்பெருமாள் கோயில். படப்பை ஜங்ஷனில் தான் நின்றுட்டுருக்கோம். நம்ம இந்த காம்பவுண்டு போட்டிருக்கு இல்லைங்களா, இதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி. இதுவுமே ஒரு கமர்ஷியல் தாங்க. இது ஒரு 50 அடி ரோடு. அது வந்து சென்ட் மேரிஸ் ஸ்கூலு. இந்த ஸ்கூலுக்கு ஒட்டி இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. இது வந்து மொத்தம் 12,000 சொச்சம் இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டு. இதை வந்து சப்டிவிஷன் பண்ணி 4 பிளாட்டாக பிரித்து வச்சுருக்குறாங்க. இது வந்து டேவிட் நகர்னு சொல்லுவாங்க படப்பையில். சென்ட் மேரிஸ் ஸ்கூலுக்கு ஒட்டி இருக்குது. அதாவது ஆன் ரோட்லேருந்து 2வது ப்ராப்பர்ட்டி. கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம். பெருசாக ஏதாவது கமர்ஷியலாக பிளான் பண்ணுறவங்களுக்கு இது சூட் ஆகும். இது ஒரு 50 அடி ரோடு. மெயின் ரோட்லேருந்து 2வது ப்ராப்பர்ட்டி தான் இது. அதுதான் வண்டிலாம் போயிட்டுருக்கு. இல்லை, இது வந்து 6-வே ட்ராக். இது இடையில பிரிட்ஜெலாம் அந்த சைடு கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த ஜங்ஷன்கிட்ட. இந்த காம்பவுண்டுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி. மொத்தம் வந்து 32க்கு 92ன்ற அளவில் ஒவ்வொரு பிளாட்டுமே இருக்குது. அந்த எல்லோ ஸ்டோன் போட்டிருப்பாருங்க காம்பவுண்ட் ஒட்டி. இதிலேருந்து அந்த காம்பவுண்டுடைய முனை வரைக்கும், அதேமாதிரி ரைட் சைடும் அந்த முனையிலேருந்து இந்த 2 கல் ஜாயிண்ட் ஆகிருப்பாருங்க அது வரைக்கும். இது ஒரு பிளாட்டு. இதே மாதிரி 4 பிளாட்டும் இருக்குது. 4மே ஒரே அளவு தான். 32க்கு 92ன்னு ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. கிழக்கு பார்த்த மாதிரி 50 அடி ரோடு. 4மே சப்டிவிஷன் பண்ணி வச்சுருக்குறாங்க. அட்ஜாயிண்ட்டாக இருக்குது. பெருசாக ஏதாவது கமர்ஷியலாக பிளான் பண்ணுறவங்களுக்கு சூட் ஆகும். மல்டிப்ளெக்ஸு அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறவங்களுக்கு சூட் ஆகும். வேறு ஏதாவது ஷோரூமோ, மேக்ஸ் ஷோரூம் இந்த மாதிரிலாம் ஏதாவது வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சூட் ஆகும். இது ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. 50 அடி ரோட்டில் இருக்குது. 32க்கு 92ங்கிற அளவு. டேவிட் நகர் படப்பை ஜங்ஷன்லேயே இருக்குது. இதோடைய ப்ரைஸு மொத்தம் வந்து 6,000 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இதுவே இதுக்கு முந்தின ப்ராப்பர்ட்டியாக இருந்திருந்தால் இதோடைய ப்ரைஸ் இப்போ நம்ம சொல்கிற மாதிரி டபுளாக இருக்கும். இது 2வது ப்ராப்பர்ட்டிங்கிறதால தான் இந்த அளவுக்கு குறைவான விலை இது. ஏன்னா கமர்ஷியலில் இந்த அளவுக்கு குறைவாக கிடைக்காது. இதுவுமே நெகோஷியேட் உண்டு. சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாலாம் பார்க்குறீங்க, எல்லாமே கேரளா டைப்பில் இருக்கும். எல்லாமே ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கி அதில் இண்டிவிஜுவலாக வீடு கட்டியிருப்பாங்க. இந்த ஏரியா மட்டும் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஏக்கர் சென்ட்டு கணக்கில் தான் இடம் வாங்கி தனித்தனியாக வீடு கட்டியிருப்பாங்க. ரோடுமே அகலமாக இருக்கும். படப்பையில் இந்த ஏரியா வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு ஏரியாவாக இருக்கும். எல்லாமே பெரிய பெரிய காம்பவுண்டு போட்டு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டைப்லேயே இருக்கும். மெயின் ரோட்டை ஒட்டி. இது ஏதோ ஒரு வீடுன்னு இல்லை, எல்லா வீடுமே அப்படி தான் இருக்கும். சுற்றி ஏரியா எப்படி இருக்குன்றதுக்கு தான் ஒரு ரவுண்ட் அடித்து காட்டுறோம். நம்ம இந்த 50 அடி ரோட்டில் உள்ளே போய் காட்டுறோம். இந்த முனைக்கு வந்துட்டோம். இங்கேருந்து உள்ளுக்குள்ளே பின்ன இந்த ஏரியாலாம் நிறைய வீடுங்க இருக்குது. அதனால் கமர்ஷியலாக நல்லா சூட் ஆகும். இங்கேருந்து 3-3.5 கிலோமீட்டரில் மணிமங்கலம் வந்துடும். ஆதனூர் இருக்குது. உங்களுக்கு சர்ப்பனஞ்சேரி, படப்பை சொல்லவே தேவையில்லை, நல்ல டெவலப்மெண்ட்டு தான். உரகடம் இருக்குது, மன்னிவாக்கம் இருக்குது, முடிச்சூர் ரோடு அப்படியே போயிடலாம். ஸோ எல்லா நல்ல வளர்ந்த ஏரியாவும் சந்திக்கக்கூடிய ஒரு ஜங்ஷன் தான். அதனால் பெருசாக ஏதாவது கமர்ஷியலாக பிளான் பண்ணுறவங்களுக்கு சூட் ஆகும். இல்லை இண்டிவிஜுவலாக வீடு நான் கட்டிட்டு வர போகிறேன்னு நினச்சாலும் சூட் ஆகும். ஒவ்வொரு இடமா வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம். பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து 6,000 ரூபா. சின்னதாக நெகோசியேஷன் உண்டு. அப்ரூவ்டு இடம் தான். டிடிசிபி, ஈஸ்டர்ன் ஃபேஸிங்கு. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் உரகடம் வந்துடும். இது ஸ்கூலுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி. அதுக்கு அடுத்து ஒரே ப்ராப்பர்ட்டி தான் இருக்குது. காம்பவுண்ட் போட்டு வச்சுருக்காங்க. அதோட ரோடு தான்.
இந்த ரோடை அப்படியே ஜாயின் பண்ணி இந்த ரோட்டில் இருக்கிற முக்கியமான சில கமர்ஷியல் பில்டிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் லைட்டாக. நேராக போனால் ஜங்ஷன் பஸ் ஸ்டாண்டு, அதாவது படப்பை பஸ் ஸ்டாண்டு வந்துடும். இந்த ஆப்போசிட் ரைட் சைடு ஆல்வின் இன்டர்நேஷ்னல் பப்ளிக் ஸ்கூல் வந்துடும். சுற்றி இது ஒரு காலேஜ் ரோடு தாங்க. இந்த லெஃப்ட் சைடு A2B வரும். A2B அதுக்கு அடுத்தது சத்யா பஸார் வரும். ஸோ வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து அதிகபட்சம் ஒரு 1.5-2 கிலோமீட்டரில் உங்களுக்கு ரூபி டவர் வந்துடும், மணிவாக்கம் ரூபி டவர் வந்துடும். வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.